வணக்கம். இந்த வீடியோல நள்ளி சிங்கமடை ஐயனார் கோவிலை பத்தி பார்க்க போறோம். சாதாரண கோவிலே கிடையாது, மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்திய ஒரு கோவில். இந்த ஐயனார் சாமி தான் அவருடைய குலசாமின்னு சொல்லி விக்னேஷ் ப்ரோ அப்படிங்கிறவரு இந்த வீடியோவை போட சொல்லியிருந்தாரு. சரி, இந்த கோவில் எங்க இருக்கு, எவ்வளவு வருஷம் பழமையான கோவில், இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு என்ன, ஐயனார் இங்க நிகழ்த்தி காட்டிய அற்புதம் என்ன அப்படின்னு எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் நடுவுல நள்ளி அப்படிங்கிற கிராமத்துடைய கண்மாய்க்கு பக்கத்துல தான் இந்த சிங்கமடை ஐயனார் திருக்கோவில் இருக்கின்றது. இந்த கோவில் சுமார் 500 வருஷங்கள் பழமையான கோவில் சொல்லப்படுது. அதாவது 1500 சில்லறைகளிலேயே இந்த கோவிலானது கட்டப்பட்டு விட்டது. இந்த கோவிலுடைய வரலாறு என்ன, ஆண்டவன் இங்கே நிகழ்த்திய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 500 வருஷங்களுக்கு முன்னால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல அந்த ஏரியால ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதுனால அங்க இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக வேற ஒரு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்றாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னால அவர் தன்னுடைய குலதெய்வங்களாக வைத்து வணங்கி கொண்டிருந்த ஐயனார் சாமி, கருப்பா ஐயம்மா, பேச்சியம்மா இவங்களுடைய கோவிலுக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு, குலசாமியே உன்னை விட்டு பிரிஞ்சு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ரொம்ப தூரம் தாண்டி போக போறேன், எப்போதும் உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக உன்னுடைய கோவிலில் இருக்கின்ற இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் நான் எந்த ஊர்ல போய் பஞ்சம் பிழைக்கின்றனோ அங்கே உனக்கு ஒரு சின்ன கோவில் கட்டி உன்னை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலப்பட்டி நிறைய அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கின்ற மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் மற்றொரு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கின்றாரு. இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிளம்பி நள்ளி கிராமத்தை நோக்கி அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது இருட்டி போய் விடுகின்றது. திடீரென்று அந்த இடத்திலே அடைமழை பிடித்துக் கொள்கின்றது. மிக சரியான கடுமையான மழை, எதிரில் யாரு வர்றாங்கன்னு கூட தெரிய முடியாத அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இருட்டு வேற கும்மிருட்டாக இருக்கின்றது. இந்த நேரத்துல நம்மாளு நள்ளி கிராமத்துடைய கண்மாய்க்கு அருகிலே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கும்மிருட்டுல ரொம்ப சலசலன்னு அவருக்கு சத்தம் கேட்குது. அப்போது ஒரு மின்னல் வெட்டுகின்றது. அந்த மின்னலினுடைய வெளிச்சத்திலே அவர் பார்க்கின்றார், அங்கே இருக்கின்ற கண்மாயில் இருந்து ஒரு சிறிய உடைப்பு ஏற்பட்டு தண்ணி அதிக அளவில் வெளியே போய்கிட்டு இருக்கு. இப்படி கம்மா உடப்பெடுத்து ஒரு பக்கம் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவர்கள் விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக வைத்திருக்கின்ற கதிர்மணிகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறது. இப்போ கம்மாயிலிருந்து பெருகி போய்கிட்டு இருக்க இந்த தண்ணியை அடைச்சு அந்த வெள்ளாமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஆளுகிட்ட வந்துருது. அதனால அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்க ஏற்பட்டிருந்த அந்த உடைப்பை அடைப்பதற்காக அவர் முயற்சி பண்றாரு. தன்னோடு சொந்த ஊரில் இருந்து ஓலைப்பெட்டி நிறைய அவருடைய குலசாமி கோயிலுடைய மண்ணை கொண்டு வந்தார் பாத்தீங்களா, அதை ஓரமா வச்சுட்டு இந்த கண்மாயை அடைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் அந்த கண்மாயை அடைக்கவே முடியல. அதனால ஊருக்குள்ள போய் விஷயத்த சொல்லி மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து கண்மாயை அடைக்கலாம்னு சொல்லி ஊருக்குள்ள ஓடி போறாரு. எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்றாரு. இவர் அறக்க பறக்க ஓடி வந்து கம்மாயில வெள்ளம் பெருகிருச்சு, ஊர்ல இருக்கின்ற எல்லா பயிர்களும் பச்சைகளும் அழிய போகுது, ஊரே கூட அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்களை திரட்டிட்டு வர்றாங்க. மக்கள் எல்லாரும் பதைத்து போய் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அங்கே அப்படி ஒரு உடைப்பு ஏற்பட்டதல்லவா, அது தானாகவே அடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, என்னடா இவர் ஏதோ உடஞ்சி தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு, இங்க வந்து பார்த்தா ஒரு தண்ணியும் போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. இவரே பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஊர் பக்கமா வழி போக்கனா போனவரு. ஆனா இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர போனாரு. ஆனால் மக்களை எல்லாம் இப்படி திரட்டி கொண்டு வந்து கண்மாயை அடைக்கலான்னு பார்க்கும்போது அங்க கண்மாய் ஏற்கனவே அடைபட்டு கிடக்குது. இதனால மக்கள் எல்லாரும் அவரை சந்தேகமா பார்க்கும்போது அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து ஒரு ஓலைப்பெட்டி நிறைய ஐயனார் கோவில் மண்ணு கொண்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த ஓலைப்பெட்டி மண்ணில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி ஐயனார் அப்பனுடைய அசரீரி கேட்கின்றது. இங்கே உடைந்து பெருகி கொண்டிருந்த சிங்கமடை கண்மாயை அடைத்தது நான் தான். எனக்கு இந்த கண்மாய் அருகிலே ஒரு கோவில் கட்டி என்னை எல்லோரும் வழிபட்டு வந்தால் உங்கள் எல்லோரையும் நல்லபடியாக காத்தருள்வேன் அப்படின்னு நம்முடைய நள்ளி சிங்கமடை ஐயனார் சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த ஐயனார் கோவிலை கட்டுவதற்காக செவல்பட்டி ஜமீன் கிட்ட போய் இங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. செவல்பட்டி ஜமீனும் தன்னுடைய சொந்த செலவிலே இந்த ஊரினுடைய ஐயனார் கோவிலை கட்டி கொடுக்கிறாரு. அப்படித்தான் இந்த நள்ளி சிங்கமடை ஐயனார் திருக்கோவில் உருவாச்சு. அதுக்கப்புறமா பல கூட்டத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஐயனாரை தங்களுடைய குலதெய்வமாக ஆக்கி கொண்டு வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த கோவிலினுடைய மூலஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற ஐயனார் அப்பன் பூரண புஷ்கலை என்று தன்னுடைய இரு மனைவிகளோடு அங்கே காட்சியளிக்கின்றார். இந்த கோவிலிலே பரிவார தெய்வங்களாக நுண்டி கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி, பேச்சியம்மா, ராக்காச்சி
காமாட்சியம்மா, மாடன், மாடத்தி, பாதாள கண்டிகை, வைரவசாமி, வீரபத்திரர், வில்லடி கருப்பன், இப்படி பல தெய்வங்கள் இருக்கிறாங்க. மகா சிவராத்திரியின் போது இந்த கோவிலுக்கு குலசாமி வழிபாடு கும்பிட வரும்போது ஐயனாரப்பனுடைய அனுமதியை பெற்று இங்கே நள்ளிரவிலே பரிவேட்டை நடத்தப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த கோவிலிலே பங்குனி உத்திரமாகட்டும், சித்ரா பௌர்ணமி ஆகட்டும், ஆடி அமாவாசை ஆகட்டும் மிகவும் முக்கியமான திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது. சுத்துப்பட்டி 30 கிராமங்களில் இருந்து மக்கள் வந்து இந்த சிங்கமடை ஐயனாரப்பனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.